வணக்கம் உள்ளங்களே, நான் தான் உங்களுடைய ஸ்ரீலங்கா ட்ரிங்கோஸ்ரீ. இன்று நாங்கள் பாரதிபுரம் ஐயங்கேணி என்ற இடத்திற்கு வந்திருக்கின்றோம். அங்கு ஒரு வயோதிப தந்தை இருக்கின்றார். வாருங்கள் சென்று பார்ப்போம் அவருக்கு என்னென்ன உதவிகள் தேவைப்படுகிறது என்று. வணக்கம் ஐயா. வணக்கம். இது எந்த இடம் ஐயா? இது வந்து ஐயங்கேணி பாரதிபுரம் செங்காடி. ஐயங்கேணி பாரதிபுரம் செங்காடி என்ன? ஓ ரைட்டு. இங்கே யார் யார் இருக்குது ஐயா? இப்போ நான் மட்டும் இருக்கேன். ஓ, இங்கே நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க வந்து. ஓகே, வந்து உங்களுக்கு என்ன நடந்தது? வந்து எனக்கு சும்மா இந்த மாதிரி கையங்கால் எடுத்துருக்கு. முதல் நீங்கள் என்ன தொழில் செய்தீங்க? நீங்கள் நான் டிரைவர். டிரைவர். இதுக்கு முதல்ல நீங்கள் இந்த சைக்கிள் ஓட்ட போட்டியில எல்லாம் வந்து நிறைய செய்திருக்கீங்க சாதனைகள்னு சொல்லி சொன்னவங்க வந்து அதே மாதிரி கஷ்டமாக சொல்லிவிடுங்க எங்களோட உள்ளங்களுக்காக. நான் 1981 ஓட தொடங்கி 98 நான் 81 98 மேடம். ஓ அநேகமா பிரதேசம், மாவட்டம், மாகாணங்கள் அகிலங்க. உங்களுக்கு என்ன நடந்தது ஐயா? என்ன வருத்தம் உங்களுக்கு இப்போதைக்கு? நான் தொழில் போய் படுத்தேன். 2 மணி படுத்தேன். 5 மணிக்கு எழும்புனேன். கால் பிடிக்க மாட்டேங்குது. அப்போ டக்குன்னு செங்கல் ஆயத்துக்கு போகணும். அங்கே டக்குன்னு மட்டையில் போயிட்டாங்க. அது பண்ணி அங்கே அந்த இதை வச்சு முடியாது. அங்கே சொன்னார், உங்களுக்கு பாயசம் வாங்க வீட்டை போங்கன்ட்டு. அது வந்துடும். ஒரு வெய்யும் காலம் ஒன்றும் செய்யலாது. கால் மடியில்லை, தூக்கி வைக்கலாது. இப்படி அவஸ்தைப்படுறோம். சரி சரி. இப்போதைக்கு உங்களோட பொருளாதார நிலைமை எப்படி இருக்குது? நீங்கள் என்ன உதவியை எதிர்பார்க்குறீங்க? வந்து ஒரு வருவானே இல்லை எனக்கு. ஒன்று இல்லை, எனக்கு நாங்கள் அந்த காப்பு மற்றபடி ரெண்டு எனக்கு இல்லை. உள்ளங்களை வந்து இவருக்கு வந்து இப்போ வருமானம் என்று சொல்லி ஒன்றும் இல்லை. அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்காக்கள் கொடுக்குற குறைந்த அளவிலான உணவை தான் இவர் சாப்பிட்டு கொண்டு வச்சு வாழ்ந்து கொண்டு வாரு. எனவே உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து இவருக்கு பொருளாதார விதத்தில் வந்து இவருக்கு செய்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே பெரிய நன்மையாக இருக்கும். வந்து இப்போ எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் செய்ய போகிறோம். வந்து அதே போல் நீங்களும் தொடர்ந்து இவருக்கு ஒரு உதவி செய்வீங்கன்னு சொன்னால் பெரிய நன்மையாக இருக்கும். பிற்காலத்தில் நான் வந்து 1000 ஆகணும் ஆட்டோக்கு. ஓ, அந்த அளவுக்கு இந்த வழி இல்லை. எங்கள் வேலை அதிஞ்சாக தந்தால் போடுவாங்க, தருவாங்க. அது முடிச்சா பிரியாணிக்கிறாங்க. சரி சரி சரி. அப்போ ஐயா மருந்து எப்படி எடுக்கிற? மருந்து வந்து 1000 கொப்பி. என்ன நம்பர் ஐயா? 733. பேர் கோவிந்தன். அப்படி சொன்னால் மருந்து தருவாங்கண்ணே. ஓகே, நாங்கள் எடுத்துகிட்டு வரோம்மா. இப்போ ஆகவே உறவுகளே, எங்களால் முடிஞ்ச உதவி இப்போ நாங்கள் செய்வோம். அதே போன்று இவரை ஒரு தந்தையாக நினைத்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்களும் செய்யுங்க. வந்து உண்மையாகவே உங்களுக்கு கடவுள் அதற்கு மேற்கொண்டு உங்களுக்கு தருவார். நீங்கள் செய்கிறத விட டபுள் ட்ரிபிளாக உங்களுக்கு கடவுள் தருவார். வந்து ஒரு தந்தையாக நினைச்சு இவருக்கு உங்களால் முடிஞ்ச விஷயங்களை செய்யுங்க. நன்றி.